Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் வந்துட்டு இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். சில பல புது ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதை வச்சு நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன். அண்ட் இந்த கூந்தல் ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் இட், பட் என்னோட ஒரு ப்ரீவியஸ் வீடியோல நான் காமிச்சேன் உங்களுக்கு ஒரு ரோலர் டுட்டோரியல் ட்ரை பண்ணல. அந்த ரோலர் டுட்டோரியல் ட்ரை பண்ணி வந்த ஒரு கூந்தலோட ஒரு கொஞ்சம் ரிசல்ட் இது. you'll get to see the entire one இந்த வீடியோல. ஆல்சோ இப்ப அமேசான்ல உங்களுக்கு கிரேட் ஃப்ரீடம் சேல் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா செம்ம டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்ல கம்மியான பிரைசஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கீப் ஆன் வாட்சிங். ஐம் ஸ்டார்டிங் வித் த பேர் ஸ்கின்னும் வாயு முக்கியமா ரொம்ப ட்ரையா இருக்கு. லெட்ஸ் moisturize them. Recently bought one of my favorite lip balm / gloss. இது வந்து ஆல்ரெடி நான் வாங்கி வச்சிருந்தது, தொலைச்சிட்டேன். ஸோ லெனேஜோட இந்த இட் மேட்சஸ் மை ட்ரெஸ். எனிவேஸ், லெனேஜோட லிப் க்ளோயி பாம். ஐ லவ் லெனேஜோட லிப் பாம்ஸ். தே ஆர் வெரி வர்த் தி அமௌண்ட், அப்படிதான் நான் சொல்ல விரும்புவேன். ஸோ இதை வந்துட்டு என்னோட லிப்ஸ்ல போட்டுக்கிறேன். ஆல்சோ ஐம் ஹங்க்ரி. ஸோ என்னுடைய கை கால்லாம் நடுங்குது. ஐ டோன்ட் நோ எப்படி நெக்ஸ்ட் ஒரு 45 minutes ஐம் கோயிங் டு சர்வ் ஆகணும். பட் ஓகே. ஸோ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் இப்போ அதுக்கு நான் இந்த டெர்மகோவோட 4% செரமைட் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது உங்க ஸ்கின்னை வந்து இன்டென்ஸா பயங்கரமா ரொம்ப நேரத்துக்கு உங்க ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசிங் தன்மை வந்து லாக் பண்ணி வைக்க போது. இட்ஸ் லைட் இன் வெயிட். எல்லா ஸ்கின் டைப்பும் வந்து தாராளமாக இதை போடலாம். இது வந்து முகத்துல கழுத்துல அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது ஐ ரீஸ்டாக்ட் on one of my favorite sunscreens. இது வந்துட்டு அக்வாலஜிக்காவோட க்ளோ பிளஸ் டியூவி சன்ஸ்கிரீன். இந்த மஞ்சள் கலர் பாட்டில் இது வந்து ஃபேன் ஃபேவரட். இது ஒரு பிராண்ட் நியூ பாட்டில். ஸோ கொஞ்ச நேரம் அமுத்தணும். இல்லை, இது 2வது அமுத்தல்லே வந்துருச்சு. ஸோ இதுல உங்களுக்கு 80 கிராம்ஸும் கிடைக்கும். இது வந்துட்டு 50 கிராம் பாட்டில். பட் இதை விட இந்த மாதிரி இந்த 80 கிராம் பேக்கேஜ் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெண்டும் சேம் தான், பட் 80 கிராம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆல்சோ டியூப் இன்னும் கொஞ்சமே கன்வீனியன்ட்டா இருக்கும். கீழே சிந்தினதெல்லாம் எடுத்துட்டு அப்ளை பண்ணலாம். இது வந்து சுத்தமா உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் கொடுக்கவே கொடுக்காது. அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும். ஸ்கின்லயும் செம்ம லைட்டா இருக்கும். அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது வரைக்கும் அக்வாலஜிக்காவோட ரேஞ்சஸ்ல நான் யூஸ் பண்ண சன்ஸ்கிரீன்ஸ்ல இது வந்து கொஞ்சம் பெட்டரா சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஃபீல் வந்து கொடுக்கும். கொஞ்சம் அந்த ஒரு ஜூவி லுக் வந்து கொடுக்காம இருக்கும். ஆக்சுவலா இது ஒரு க்ளோவி வேரியன்ட் தான், பட் அந்த ஒரு எண்ணெய் வழிகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அது கொடுக்காது. மை ஸ்கின் பட் பெட்டர் அந்த மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுக்கும். அடுத்து நான் இந்த ரெனேயோட பாலிவுட் ஃபில்டர் இன்ஸ்டன்ட் ஃபைன் லைன் ரிடக்ஷன் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பிளர் பண்ற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கின் ஸ்மூதனிங் ப்ரைமர். இன்ஸ்டன்டா ஸ்கின்ல வந்து ஃபில்டர் போட்ட எஃபெக்டும் வந்து கொடுக்கும். இது வந்து லேயர் பண்ணும்போது இந்த மாதிரி சன்ஸ்கிரீனுக்கு மேலே போடும்போது இது கொஞ்சம் வாசனையா இருக்கு. அதனால அது அப்படியே மூக்க அடைக்குது இன்ஸ்டன்டா. ஸோ சன்ஸ்கிரீன் மேலே போடும்போது தெரியாம இருக்கும் உங்களுடைய சன்ஸ்கிரீன். சம்டைம்ஸ் மேக்கப் பண்ணும்போது உங்களுடைய லேயரிங் ஒழுங்கா இல்லை, ப்ராடக்ட்ஸ் ஒழுங்கா உட்காரல அப்படின்னா அது வந்து தெரியும்ல. அது இந்த ப்ரைமர்ல நடக்காது. ஸோ இதை பண்ணிட்டு நான் கொஞ்சோண்டு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். எலிகலோட ரெட்டிஷ் கரெக்டர் வச்சு ரொம்ப கொஞ்சமா, ரொம்ப மைல்டா. ஸோ இது எவ்வளோ ப்ராடக்ட் போடுறீங்கன்றது வந்து இட் ரியலி மேட்டர்ஸ் அ லாட். ஆரஞ்சு கன்சீலர் மட்டும் ஏன்னா ஜாஸ்தி போட்டிங்கன்னா உங்க பேஸே வந்துட்டு ஆரஞ்சு ஆகுற மாதிரியான சான்சஸ் வந்து இருக்கு. I've been there, done that. ஸோ அதனால ஐ எம் லெட்டிங் யூ நோ. கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. கொஞ்சமா போட்டுட்டு கன்சீல் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபேவரட்டான பேஸா இருந்துட்டு இருக்கு ஜஸ்ட் கன்சீலர்ஸ் மட்டும் யூஸ் பண்றது. ஸோ நான் வந்துட்டு இந்த மேக்கப் ரெவல்யூஷனோடைய கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது IRL ஃபில்டர் ஃபினிஷ் கன்சீலர் இன் ஷேட் C13.2. ஸோ இதை வந்து எங்க ஆரஞ்சு போட்டனோ அங்க மட்டும் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இட்ஸ் அ வெரி நைஸ் லைட் வெயிட் கன்சீலர். ஆல்சோ இந்த ஷேட் வந்து நல்ல ஒரு நியூட்ரல் அண்டர்டோன் இருக்கக்கூடிய ஷேட். இந்த அப்பர் லிப் ஏரியா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈஸியா ஸ்வெட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் ப்ராடக்ட் வச்சுக்க மாட்டேன். ஆல்சோ ஐ மேக் ஷுர் என்னுடைய பேஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய நேச்சுரல் ஸ்கின் டோனா மேட்ச் ஆகுற மாதிரி. ஸோ பேஸ் ரிமூவ் ஆனாலும் தனியாக என்னுடைய ஸ்கின் வந்து வெளியில ஆக்வர்டா ஆப்வியஸா தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்காக ஸ்பஞ்ச் வந்து ரெனேல இருந்து அதை நான் ஃபுல்லா நினைச்சு புழிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்னுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோட அண்டர் ஏரியாஸ் அண்ட் வாய் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் டிஸ்கலரேஷன் வந்து நான் பேலன்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் வுட் டூ த ஜாப். அடுத்து நான் கொஞ்சம் என் ஃபேஸை ஹைலைட் பண்ணிக்க போகிறேன், முக்கியமாக என்னுடைய அண்டர் ஏரியா. அதுக்கு நான் இந்த லாரியலோட இன்ஃபாலிபிள் கன்சீலர் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கன்சீலர்ஸ். நல்லா பளிச்சுன்னு என் ஸ்கின்னை வந்து ஆக்கும். இப்போ நான் பேஸ் வந்து ஜாஸ்தியாக இன்டென்ஸாக போடுறேன்னா இந்த கன்சீலரை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன். பட் இன்னைக்கு நான் வந்து லைட்டாக தான் என்னுடைய
பேஸ் ஒர்க் நான் பண்றேன் அப்படின்றதுனால, ரொம்ப மினிமலா நான் இத வந்து போட்டுக்கிறேன். இப்போ ஆக்சுவலா இந்த லைட் ஷேடுக்கு கீழ நான் ஸ்கின் டோன் மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு ஷேட் போட்டிருக்கேன். கரெக்ட்டா? அப்படி பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இந்த கலர் வந்துட்டு கிரே ஆகாம இருக்கும். இல்ல நான் இத மட்டும் போட்டு என் ஸ்கின்ன பிரைட் மட்டும் பண்ணிக்கிறேன்னு பண்ணீங்கன்னா, இட் வில் டெஃபினெட்லி டர்ன் கிரே. ஸோ ஆரஞ்ச் பேஸ், ஸ்கின் டோன மேட்ச் பண்ற மாதிரியான பேஸ் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்சோ இதுக்கு மேல நீங்க அப்படியே ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் போட்டீங்க ஐ மீன் பவுடர் போட்டீங்கனாலும் கிரே ஆகுறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ நான் வந்து என்னுடைய ஸ்கின் டோன அழகா பிரைட்டன் பண்ற மாதிரியான இந்த Maybellineஓட Fit Me காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷேட் 330. அகைன் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் யூஸ்ட், மோஸ்ட் ஃபேவரைட் ஆ காம்பேக்ட் பவுடர்ஸ். ரொம்ப என்ன சொல்றது, ப்ராமிசிங்கான பவுடர். இது போட்டீங்கன்னா, யூ ஆர் செட், யூ ஆர் சேஃப் அந்த மாதிரி. நல்ல பட்ஜெட் பைல இருக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் ஃப்ரம் Maybelline. கொஞ்சம் ஜாஸ்தியா என் கண்ணு மேல போட்டேன். ஸோ இதையே என்னுடைய நெத்தி, மூக்கு மேல, வாய் சுத்தி இருக்க ஏரியாலாம் செட் பண்ணிக்க யூஸ் பண்றேன். நெறைய பவுடர் எடுத்து அத அண்டர் ஐ ஏரியால மட்டும் நான் வந்து நெறைய பேக் பண்றேன். மீதி ஸ்பஞ்சுல என்ன மீதி இருக்கோ அது மட்டும் இட் கோஸ் டூ தி ரெஸ்ட் ஆஃப் மை ஃபேஸ். அப்புறம் கொஞ்சமா இந்த சின்னோட சென்டர் ஏரியால பவுடர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு மோர் ஆஃப் நேச்சுரல் லுக் அப்படின்றதுனால என்னுடைய ஐப்ரோஸும் நான் ரொம்ப டிஃபைன்டாலாம் பண்ண போறது கிடையாது. என்னுடைய ஸ்விஸ் பியூட்டியோட 2 இன் 1 ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். அதுல இந்த பவுடர் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து ஜஸ்ட் டார்க்கன் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் முந்தா நேத்து தான் என்னுடைய ஐப்ரோஸ் கிளீன் பண்ணேன் அப்படின்றதுனாலயும் எனக்கு வந்து பெருசா அந்த ஒரு டிஃபைனிங் வேலை எதுவும் தேவைப்படாது. நான் மோஸ்ட்டா என்னுடைய ஐப்ரோ கிளீனிங், ஃபேஷியல், ஹேர் ரிமூவல் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து கொஞ்சம் சார்ட்டட் அவுட்டா இருக்கிறதுனால எனக்கு இன்னைக்கு நெறைய வேலை இல்ல என்னோட ஐப்ரோஸ்ல அவ்வளோதான். ஜஸ்ட் ஐ அம் டார்க்கனிங் இட் அப். அடுத்தது ஐ ஷேடோக்கு வந்து ஐ காட் திஸ் நியூ ஒன் ஃப்ரம் கஷ். இது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ஆர்டர் போட்டு எனக்கு கிடைக்கல. ஐ காட் திஸ் நவ். இது வந்து கஷோட ஐ லைக் இட்ஸ் டேக்ட் நைஸ்ல பேரு. இது இது நான் போன சம்மர் டைம்ல வந்து கலர் வேரியன்ட் வாங்கியிருந்தேன். பட் இப்போ வந்துட்டு இதோ இந்த நியூட்ரல் ஷிம்மரி பிரவுன் டோன்ஸ் இருக்கக்கூடிய பேன் வாங்கியிருக்கேன். இட்ஸ் அ வெரி பிரிட்டி டிராவல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். அகைன் இட் மேட்சஸ் மை ட்ரெஸ். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு அதான் 2 மேட் ஷேட்ஸ். இந்த ஷேடுக்கு ஐம் சோ எக்ஸைட்டட். எனக்கு இந்த மாதிரியான பிரான்சி ஷேட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மேட் ஷேட் வச்சு என்னுடைய ஐலிட்ஸ்ல நான் பேஸ் போட்டுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாஃப்ட் ப்ரவுன் ஷேட் வச்சு இட்ஸ் வெரி பிக்மெண்டட் அண்ட் வெரி க்ரீமி டு டச். இதை வச்சு என்னுடைய ஐலிட்ஸ் நான் பேக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட். இட்ஸ் வெரி நேச்சுரல். இதோட கூட நீங்க விட்டுறலாம் தான். ரொம்பவே சட்டிலான லுக் வேணும், ரொம்ப டே டைம் அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான லுக் வேணும் அப்படின்னா. பட் நான் வந்து இன்னைக்கு கலர்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ண போறேன்றதுனால யூசிங் திஸ் ஷிம்மர் ஷேட். ஐ லவ் இந்த மாதிரியான பிரான்சி கோல்ட் ஷேட்ஸ். இது வந்து செம கிளிட்டரியா இருக்கு. லைக் ஐ மீன் நாட் கிளிட்டரி பட் அந்த பிக்மெண்ட் வந்து நல்ல பிக்மெண்டடா இருக்கு. ஸோ நான் போட்டிருக்க சட்டைக்கு இட் மைட் நாட் ஒர்க் பட் ஐ டோன்ட் மைண்ட். இது இந்த சாரீக்கெல்லாம் நீங்க போடுறீங்கன்னா சூப்பரா இருக்கும். வெரி வெரி பிக்மெண்டட் கைஸ். ஸோ நான் ஒரே ஒரு வாட்டி எடுத்ததை மட்டும் கண்ணில் அப்ளை பண்ணிட்டு அதே அழகா ஸ்ப்ரெட்டும் பண்றேன். ஸோ இது கூடவே இன்னொரு ஒரு ஷிம்மர் ஷேடும் இருக்கு. அது இந்த மாதிரி இதோ குட்டி குட்டி ஃப்ரெக்கிள்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்கு. இதையும் கொஞ்சமா ட்ரை பண்ணுவோம். நல்லாதான் இருக்கும். ஐயோ நகத்துல நோண்டிட்டேன். ஓகே. எனக்கு தெரியுது அந்த லைட்டா அந்த சில்வர் ஃப்ளெக்ஸ். வாவ். மாமா எர்த்தோட ஐலைனர் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு லைன் மட்டும் போட போறேன். ஐ லவ் லைனிங் மை லைன். சும்மா தின்னா லைட்டா என்னுடைய இந்த அப்பர் லேஷ் லைன் கொஞ்சோண்டு டென்ஸா காமிக்கிறதுக்கு. இட்ஸ் சிம்பிள். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹூடட் ஐஸ் மாதிரி இருக்கு. அதுல இப்படி ஐஸ் ஓபன் பண்ணியிருந்தா ஐ ஷேடோ கலர் தெரியாது. அதுல நான் நிறைய ஐலைனர் வச்சுட்டா. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ரொம்ப மைல்டு லைன் கொடுத்தோம்னா ஐலைனும் வந்துட்டு கொஞ்சோண்டு டிஃபைன் ஆன மாதிரி இருக்கும், ஐ ஷேடோவும் தெரியும். அதுக்காக அடுத்தது ஃபே பியூட்டியோட மஸ்காரா எடுத்துக்கிறேன். இது வந்து ப்ரோஸ் அண்ட் ஐ லேஷஸ் ரெண்டுமே நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம், டேம் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். சம்திங் இஸ் ராங் வித் மீ டுடே. இந்த கண்ணில் நான் சொதப்பிட்டே இருக்கேன், குத்திட்டேன் லிட்ரலா. ஸோ இந்த என்னுடைய அப்பர் லேஷஸ்ல அழகா இப்படி கோட் பண்ணிக்கிறேன். லைட்டா என்னுடைய லோவர் லேஷஸ்ல ஐம் நாட் கோயிங் டு அப்ளை எனி காஜல். இன்னைக்கு ரெவல்யூஷனோடைய இந்த சூப்பர் பிரான்சர் எடுத்துக்கிறேன். இதை வச்சு கொஞ்சமா என்னுடைய ஃபேஸை இந்த சைட்ஸ்ல பிரான்ஸ் பண்ணிக்கிறேன், ஜா லைன்லயும் அண்ட் அஃப்கோர்ஸ் நெத்திலையும். கொஞ்ச நாள் நான் பிரான்சிங் கூட ட்ரை பண்ணாம இருந்தேன்.
ஐ ரியலி மிஸ்ட் பிரான்சிங். இது வந்து இட் பிரிங்ஸ் பேக் சோ மச் லைஃப் அண்ட் கலர் டு மை ஃபேஸ். சரியா, அவ்வளவுதான். ஐ காட் அ பிராண்ட் நியூ ஐகானிக் காஜல் ஃப்ரம் லாக்மே. ஓகே, பட் இன் ஷேட் பிரவுன். நவ் உங்களுக்கு நீங்க என்ன நிறைய வாட்டி பார்த்திருக்கீங்கன்னா, நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கீங்கன்னா தெரியும் நான் ஏன் பிரவுன் காஜல் வாங்குவேன் அப்படின்ட்டு. யப், டு லைன் மை லிப்ஸ். ஐ எம் டீப்லி டிசப்பாயிண்டட் வித் சோ மெனி பிராண்ட்ஸ் தெரியுமா? ஏன்னா அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ்ல லிப் லைனர்னு பிரவுன் குடுத்தாங்கன்னா, அது பிரவுனாவே இருக்க மாட்டேங்குது. அது ஒரு மாரி டெரகோட்டா ரெட், டெரகோட்டா ஆரஞ்சா இருக்கு. இட்ஸ் நாட் பிரவுன். ஐ நீட் திஸ் பிரவுன் இன் அ லிப் லைனர் ஃபார்ம். அஃபோர்டபுள் பிராண்ட்ல. ஓகே. அதுக்கான தேடுதல் வேட்டையில நெறைய பிராண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்றதுனால தான் ஐம் ஸ்டிக்கிங் வித் காஜல் அண்ட் ஐப்ரோ பென்சில்ஸ். என்னுடைய லிப் லைனரா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இட் டஸ் த ஜாப். ஸோ ஐம் ஹேப்பி வித் இட். நீங்க ட்ரை பண்றதுன்னா பண்ணி பாருங்க. நான் பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ப்ராடக்ட்ட லிப்ல போடலாமா அப்படின்னா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுவரைக்கும் எதுவும் பிரச்சனை பண்ணது கிடையாது. இட்ஸ் ஆல் மென்ட் டு பி புட் ஆன் த ஃபேஸ் தான். ஸோ அதனால டசன்ட் பாதர் மீ. எனக்கு எதுவும் பிரச்சனையும் பண்ணல. ஸோ யா, திஸ் இஸ் தி லிப் லைன் சிச்சுவேஷன். லைட்டா ஸ்மட்ஜும் பண்ணிக்கிட்டேன். ஐ ஆல்சோ காட் திஸ் லிப் கிளாஸ் ஃப்ரம் சுகர் பாப். சுகர் பாப்ல இதே லிப் கிளாஸ்லயே நான் வந்துட்டு டிரான்ஸ்பரண்டா ஒன்று வச்சிருக்கேன். ஐ ஜஸ்ட் லவ் இட் சோ மச். சூப்பரா இருக்கும். அது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். கிளாஸ் எஃபெக்ட் நல்லா கொடுக்கும். ஸோ ஐ தாட் ஐ கெட் ஒன் இன் அ டிண்டட் ஃபார்ம். இதுவும் வந்துட்டு எனக்கு ஜஸ்ட் பை இட் செல்ஃப் ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமாயிடுச்சு யூஸ் பண்ணும்போது. ஏன்னா கொஞ்சம் வெந்தவாய் எஃபெக்ட் வந்து கொடுத்துச்சு. நோ ப்ளீஸ் பிராண்ட்ஸ், அகேன் அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ், டஸ்கி ஸ்கின்னுக்கு ஜஸ்ட் பை இட் செல்ஃப் போடுற மாதிரியான டஸ்கி அண்ட் பிக்மெண்டட் ஸ்கின்னுக்கு ஜஸ்ட் பை இட் செல்ஃப் போடுற மாதிரியான லிப் கிளாஸஸ் எடுத்துக்கலாங்க. கலர்ஸ் ப்ளீஸ். ஐ டோன்ட் நோ, நான் தான் உருவாக்க போறேன். இட்ஸ் அ வெரி பிரிட்டி ஷேட், பட் லிப் லைன் பண்ணா மட்டும்தான். லிப் லைன் பண்ணாம இதை நீங்க போட்டீங்கன்னா இட் வுட் லுக் சோ பேட். இட் ஆக்சுவலி லுக் சோ பேட். ட்ரை பண்ணேன், பட் வித் லிப் லைனர் இட்ஸ் அ வெரி பிரிட்டி பீச் கோரல் கிளாஸ். ஐ திங்க் வித் தட் தி மேக்கப் இஸ் டன். இப்போ நம்ம ஹேர் செட்டிங்குள்ள போயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Okay, so I don't know where to start, you guys. ப்ராப்பரான இன்னுமே கிளியரான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நேற்று போட்ட ஆர் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹேர் டூ வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள், அந்த ஹேர் ரோலர்ஸ் பண்ணது. ஸோ பேசிக்லி வென்எவர் ஐ டிசைட் டு யூஸ் திஸ் ரோலர்ஸ், ஃபர்ஸ்ட் திங் நான் பண்ணுறது வந்துட்டு ப்ராப்பர் செக்ஷனிங். அந்த செக்ஷனிங் இல்லைனா தெளிவாக புரியவே புரியாது. ஸோ இந்த க்ரௌன் பார்ட் அப்புறம் சைட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியாக நான் வந்து செக்ஷன் பண்ணிவிடுவேன். செக்ஷன் பண்ணி திருப்பி ஒர்க் பண்ணாத முடிய மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொண்ட மாதிரி போட்டு மடித்து வச்சேன்னா தான் கொஞ்சம் வேலை புரியும். ஸோ என்னுடைய முடி ஒரு வெல்க்ரோவில் சுற்றுறதுக்கு முன்னாடியும் தண்ணி வச்சு நான் வந்துட்டு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிப்பேன். ஆல்சோ நான் வந்துட்டு கொஞ்சம் ஹேர் சீரமும் போட்டுப்பேன். அந்த நோ ஹேர் கட் ஹேர் சீரம் இருக்குல்ல, அது நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து நான் ஹீட் கொடுக்குறேன், ஹீட் ஸ்டைலிங் எதாவது பண்ணுறேன்னா கூட அந்த வேலை தான் செய்வேன். ஸோ ஒரு செக்ஷனாக எடுத்து ஐ எம் ஜஸ்ட் ஸ்ப்ரிட்ஸிங் சம் வாட்டர் அண்ட் அப்ளைங் சம் க்ரீம் அண்ட் தென் ரோல் பண்ணி செட் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கலாக இது நான் இப்போது எடிட் பண்ணும்போது தான் நான் ஒன்று யோசித்தேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் செக்ஷன் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி போகணும் அப்படின்றது. இது நான் இன்றைக்கி வந்துட்டு பெரிய பேரல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய டாப் செக்ஷனுக்கு பெருசாக வால்யூம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் ஃப்ரண்ட் செக்ஷன் ரொம்ப முன்னாடி வந்த மாதிரி ஆகிடுச்சு. அது ஒரு மேஜர் ட்ராபேக் ஆகிடுச்சு. அதுதான் நான் பண்ணதில் பெரிய பிரச்சனை. அதை நான் சைட் மாதிரி செட் பண்ணியிருந்தால் அது வேறு மாதிரி உட்காந்துருக்கும். ஐ நோ நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஸோ ஐ ஆல்சோ நோ இந்த வீடியோலேயே நான் வந்துட்டு இதை இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. பட் இதை பார்க்கும்போது ஓகே, லெட்ஸ் டூ இட் அனதர் வே நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு. பட் அதர் தேன் தட் இந்த சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ரோலர்ஸ் வச்சு நான் அதை செட் பண்ணிக்கிட்டேன். அது அந்த ரோலர்ஸ் வந்துட்டு அந்த வெல்க்ரோ டெக்ஸ்சரில் இருக்குன்றதுனால முடியல ஒரு மாதிரி கண்ணாப்பின்னான்னு குத்தும். அது ஒரு மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் என் மூஞ்சி அஷ்டகோணல் போகுது அந்த கிளிப் வச்சு நான் செக்யூர் பண்ணும்போது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவுட்வேர்ட் அண்ட் டவுன்வேர்ட் டைரக்ஷனில் தான் நான் வந்துட்டு செட் பண்ணுறேன் என்னுடைய முடியை. அந்த மாதிரி பண்ணாமல் ஆல்டர்னேட்டிவாகவும் நான் செஞ்சு பார்க்க போகிறேன். ஏன்னா அது எல்லாமே ஒரே மாதிரியான டைரக்ஷனில் வந்து எண்டில் வந்து ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. வால்யூம் தி பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது வால்யூம்க்கு, ஓகேவா? இந்த மாதிரி ரோலர்ஸ் வைக்கிறது வால்யூம் வந்து அட்டகாசமான ரிசல்ட் கொடுக்குது. பட் கேர்ள்ஸ் வைஸ் பார்த்தா நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா தான் ஒழுங்காக வருது. ஸோ ஃபைனலி ஐ கெட் தட் டன். டைம் ஒரு 1:22க்கு முடித்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து ரிமூவ் பண்ணேன். ஐ ஹாவ் டு சே நம்ம மண்டை சரியான வலி வந்துடுச்சு. ஏன்னா நான் வந்து மண்டையை அசைக்காமல் எங்கேயும் சாய முடியாமல் உட்காந்துருந்தேன் அத்தனை நேரம்.
அண்ட் ரிசல்ட் வைஸ் எனக்கு வந்து பேக், டாப் அண்ட் சைட்ஸ் புடிச்சது. பட் ஃப்ரண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடி மட்டும் ஒழுங்கா உட்காராத ஒரே காரணத்தினால யூ வில் சீ நவ். சீ, வெயிட். இட் வாஸ் ஸோ பேட். இட் வாஸ் ஸோ பெத்தட்டிக். நான் வந்து ஐயோ கடவுளே! அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஆனா இதில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யூ கேன் ப்ளே அரவுண்ட் வித் பிரேக்கிங் ஆல் த கர்ல்ஸ் அண்ட் ஆல். அதுலயும் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆங்கிள்ல புடிச்சது. பட் ஆனா நோ. எனக்கு என்னோட நெத்திய இந்த மாரி பேங்க்ஸ் வச்சு மறைக்கிற மாதிரியான ஹேர் ஸ்டைல் நாட் அ பிக் ஃபேன். இதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சுட்டு, அந்த நெத்தி தெரியிற மாரி வச்சா இட் வாஸ் லுக்கிங் ஓகே. பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் இட் தட் டே. இட் வாஸ் அ டிசாஸ்டர் கைஸ். முடியல. அண்ட் ஆல்சோ இந்த ரோலர வந்து இங்க இப்படி வச்சுட்டேன். இது ட்ரூப்பி ஆயிடுச்சு கொஞ்சம். அதனால இட் பிகேம் லைக் திஸ். இங்க வால்யூம் இல்ல. எனக்கு இப்ப கேப் போட்ட மாதிரி இருக்கு. இட்ஸ் அ பிட் ஆஃப் அ டிசாஸ்டர் இந்த ஃப்ரண்ட் ஏரியால. பட் ஓ நோ. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எனக்கு வந்து என்னுடைய முகத்துக்கு எனக்கு கர்லி முடி நல்லா இருக்கா? இல்லன்னா ஸ்ட்ரெய்ட் முடி நல்லா இருக்கான்னு என்னால டிசைடே பண்ண முடியல. எனக்கு வந்து நேச்சுரலா வேவி முடியா. ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஈரம் பட்டாலும் இந்த மாதிரி கர்ல்ஸ் ஆயிடும். ஸோ ஐ ஹேவ் டு கெட் யூஸ்ட் டு திஸ் கர்ல்ஸ் கரெக்ட்டா? ஆனா நோ. எனக்கு அந்த ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரெய்டன் பண்ண எஃபெக்ட் தான் வந்து புடிச்சிருக்கு. மேபி ஸ்ட்ரெய்டன் பண்ணி இங்க மட்டும் கொஞ்சோண்டு கர்ல்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரியான லுக். ஐ டோன்ட் நோ. ஓ மை காட். ஓகே. ஐ டோன்ட் திங்க் திஸ் கர்லர் திங் ஆர் ரோலர் திங் இஸ் ஃபார் மீ. ஏன்னா நான் பல வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் எனக்கு புடிச்சிருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் சம்திங் இஸ் ஆஃப், சம்திங் இஸ் ஆஃப். அண்ட் ஆல்சோ அந்த ஃப்ரிஸி முடியெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரெய்டன் பண்ணா மட்டும் தான் ஆர் ஹீட் வச்சா மட்டும் தான் அது அழகா சாஃப்ட்டா வந்து அடங்குது. ஸோ அது ஒண்ணு. ஆ! செம்ம ரிலீஃபா இருக்கு என் மண்டை. லிட்டரலா எனக்கு தலைவலியே வந்துருச்சு ஒரு ஸ்டேஜ்ல. ரொம்ப அப்படி தலையே அசைக்காம இப்படியே வச்சிருந்தது. பட் யா திஸ் இஸ் ஹவ் யூ கேன் டூ. சில பேருக்கு அது ரிசல்ட் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கல. ஸோ யூ ட்ரை அண்ட் லெட் மீ நோ. இதுதான் ஐ டூ. அண்ட் ஒரு ஒரு வாட்டி அது மாறிட்டே இருக்கும். சைஸ் ஆஃப் த கர்லர் மாறும், இல்லன்னா டெக்னிக் மாறும், பார்ட்டிஷன் மாறும். பட் இதுதான் நான் பண்ணதுல எனக்கு ஓகேவா செட் ஆகுறது வந்து இதுதான். ஆனா பார்த்தீங்கன்னா, எனக்கு நாளைக்கு என் முடிய நான் ஸ்டைல் பண்ணாம வச்சாலே இப்படிதான் ஆகும். ஸோ எனிவேஸ் தேங்க் யூ இவ்வளோ நேரம் உட்காந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.